என் யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? டீ, காஃபி சாப்பிட்டீங்களா? என்ன இந்த பதிவுன்னா, ஒரு ஒரு அம்மா வந்து வாரம் வாரம் சர்ச்சுக்கு போவாங்களாம். சர்ச்சுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வருவாங்களாம். அப்ப அந்த அம்மாவோட வீட்டுக்காரர் வந்து ம் தண்ணி போட்டு பொறுப்பில்லாமயே இருப்பாங்களாம். அப்ப அந்த அம்மா போய் என்ன சொன்னாங்களாம் ஃபாதர்கிட்ட, "ஃபாதர் எங்க வீட்டுக்காரர் ரொம்ப தண்ணி போடுறாரு. ரொம்ப ம் அடிக்கிறாரு, உதைக்கிறாரு. அவருக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்க ஃபாதர்" அப்படின்னாங்களாம். அப்புறம் சரி நான் சொல்லிக்கிறேன்னு ஒரு நாள் ஃபாதர் ரோட்ல நடந்து வாக்கிங் போயிட்டுருக்கையில அந்த குடியாருன்னு வந்தாராம். வந்ததையும் ஃபாதர் வணக்கம் ஃபாதர்ங்காட்டி வணக்கம் அப்படின்னாராம். அப்ப ஃபாதர் கேட்டாராம், அ அப்ப அந்த குடியாரன் கேட்டானா, "ஃபாதர் முட்டி வலி எதனால வருது?" அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ஃபாதர் சொன்னாராம், "எவன் ஒருத்தன் தண்ணி போட்டு, எவன் ஒருத்தன் குடும்பத்தில பொறுப்பில்லாம நடக்கிறானோ, எவன் ஒருத்தன் அம் பொறுப்பில்லாம குடும்பத்த பார்க்காம இருக்கானோ, அவனுக்கெல்லாம் முட்டி வலி வரும்" அப்படின்னு சொன்னாரு. "ஏன்ப்பா இத நீ கேட்குற?" அப்படின்னு கேட்டாராம். "இல்லைங்க ஃபாதர், உங்க அம்மா வந்து காலையில முட்டி வலின்னு ஹாஸ்பிட்டல் வந்தாங்க. அதுதான் ஃபாதர் நான் கேட்டேன்" அப்படின்னு சொன்னதையும் ஃபாதர் ஒரு மாரி ஆயிட்டாராம். இத நான் ஏன் சொல்லுதுன்னா, நல்லவங்களுக்கு தான் நோய் வரும், கெட்டவங்களுக்கு தான் நோய் வருங்கிறதெல்லாம் இல்ல. இந்த காலத்துல எல்லாருக்குமே வரும். இருக்கிற வரைக்கும் எல்லாருமே நல்லதையே செய்வோம். சரிங்களா? வயசு இருக்கிற வரைக்கும் எல்லாம் ஆடலாம், பாடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா வயசு போனதுக்கப்புறம் ஒரு நாள் அடங்கித்தான் ஆகணும். அதனால இருக்கும் இனிவரும் காலங்கள்ல இருக்கிற வரைக்கும் எல்லாரும் நல்லதையே செய்வோம். நல்லதையே செய்யலாம், நல்லதையே நினைக்கலாம், நல்லதையே இது பண்ணலாம். சரிங்களா? அதுக்கு தான் நான் சொன்னேன். என் யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கணும். யூடியூப் சொந்தங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும். நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும். ஒரு சில பேரெல்லாம் வந்து பொறாமப்பட்டு பொறாமை எதுக்காக படுறீங்கன்னு எனக்கு தெரியல. பொறாமப்படுறது, அது பண்றது, இது பண்றது, இந்த அம்மாவுக்கு இதெல்லாம் தேவையாங்கிறது, இதெல்லாம் எதுக்குன்னே எனக்கு தெரியல. பொறாமையே படாதீங்க வாழ்க்கையில. எனக்கு பொறாமையே பட மாட்டேன். நான் என்னைக்குமே பொறாமப்பட மாட்டேன். எல்லாரும் நல்லா இருக்கு. எனக்கு தீமை செஞ்சாலும் கூட மத்தவங்கலாம் நல்லா இருக்கணும்னு தான் நான் நெனைப்பேன். அந்த மாரி ஒரு கேரக்டர் நானு. யாருக்கு வேணாலும் என்ன வேணாலும் வரலாம். சரிங்களா? இருக்கிற வரைக்கும் நல்ல முறையா இருந்துட்டு, அ எல்லாத்துக்கும் அண்ணனா, தங்கச்சியா, எல்லாத்துக்குமே ஒரு உறவுகளா இருந்துட்டு சரிங்களா? நன்றி. வாழ்க வளமுடன்.